இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி தம்பி, அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டா எல்லாமே கைமீறி போயிடும். அது மட்டும் நடந்துடவே கூடாது பாரதி. அதுக்கு முன்னால நீ சூதானமா நடந்துக்கோன்னு சொன்ன, நீ அது புரியாம உன் வீம்பு தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கு நீதான் பொண்டாட்டின்னு தெரியாது பாரதி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வாழ்ந்த வாழ்க்கையவே அவரோட ஞாபகத்துல இருந்து அழிச்சிட்டு எங்களை விட்டு போனாரு பாட்டி. நான் அவர்கிட்ட சொல்லாத இந்த விஷயம்லாம் அவருக்கே தானா தெரிய வரட்டும். அப்பதான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு போயிருக்கோன்னு அவருக்கு புரியும். அப்படிதானே நானும் தப்பு பண்ணிட்டு இவ்வளவு நாளும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே அப்படி நான் இருக்க போறதில்ல. பாரதி, கோபத்துல நாம எடுக்கிற எந்த முடிவும் சரியாவே இருக்காது. நீ நடந்துக்கிறதும் அப்படித்தான் இருக்கு. இதனால உன் வாழ்க்கை தான் உனக்கு இல்லாம போயிடும். ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் பாட்டி? போனா போகட்டும். அதுதான் விதின்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்ன பாரதி, நீ புடிச்ச புடியிலேயே நிக்கிறியே. ஆதி என்ன கண்ணு முன்னாடி விட்டுட்டு போனப்பவே நான் எதுவுமே பண்ணல பாட்டி. இப்போவும் போனா போயிட்டு போறாரு. எது நடந்தாலும் அதை தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல பாட்டி, ஆதி இல்லைன்னா நான் செத்துருவேன்னு மித்ரா வேற சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி டைம்ல போய் நான் ஆதி கிட்ட போய் நான் தான் உங்க பொண்டாட்டி, இவங்க 2 பேரும் உங்க குழந்தைங்கன்னு சொன்னா குழந்தைங்கள கொன்னுடுவேன்னு மிரட்டுறா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னால வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒருத்தி கூட ஆதிய வாழ விட்டுட்டு நீ என்ன பண்ண போற பாரதி? தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? என்ன பாட்டி, என்கிட்ட போய் பேசலாமா அது இதுன்னு எதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது தம்பி, நான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்ககிட்ட எதையுமே என்ன பேச விடல. என்ன பாட்டி, என்னென்னமோ சொல்றீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் தம்பி. உங்களையே நம்பி இருக்கிறவங்கள என்னைக்குமே நீங்க கைவிட மாட்டீங்கன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. கடவுள் யார் யாருக்கு யாருன்னு ஏற்கனவே எழுதி வச்ச விதிப்படிதான் ஒருத்தங்களோட வாழ்க்கை இன்னொருத்தங்க வாழ்க்கையோட ஒண்ணு சேருது. ஆனா நாம அந்த வாழ்க்கைய அழிச்சு திருத்தி எழுதணும்னு நினைக்கிறோம். ஆனா அது எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிறது நமக்கு புரியறதே இல்ல. இப்படி ஒரு விஷயம்தான் உங்க வாழ்க்கையிலயும் பின்னி பிணைஞ்சிருக்கு தம்பி. இதெல்லாம் உங்ககிட்ட பேசலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பாரதி உங்ககிட்ட அப்படி பேசுனதை கேட்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவளுக்கு உலகமே அவ குழந்தைங்க தான். அப்பான்னு ஆசையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பசங்களை நீங்க அப்படி கூப்பிட வேண்டான்னு சொன்னது அவளை ரொம்ப காயப்படுத்திருச்சு. பாரதி நீ உங்ககிட்ட பேசிட்டு போனதெல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். அவங்க பேசினதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதுண்ணே. அவங்களுக்கு நாளுக்கு நாள் உங்க மேல இருக்கிற கோவம் அதிகமாயிட்டே போகுதுண்ணே. இது நல்லதுக்கு இல்லைண்ணே. இதை மாத்துறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும்ண்ணே. தோக்கல, உங்க அண்ணி என்கிட்ட அப்படி கோவமா நடந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. பாரதியோட சூழ்நிலை அப்படியெல்லாம் பேச வைக்குது. நீயே யோசிச்சு பாரு. நான் தான் குழந்தைங்க கிட்ட என்ன அப்பான்னு கூப்பிட சொன்னேன். இப்ப மித்ராவுக்காக நான் அதை மாத்தி பேசினதும் அதை பாரதியால தாங்கிக்க முடியாம என் மேல கோவப்படுறாங்க. அந்த கோவத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் பாரதி அவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் நான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன, நான் எதிர்பார்த்தது நடக்கல. பாரதியோட கோவம் கொஞ்சம் கூட குறையல. அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காங்க. நான் நடந்துகிட்ட விதத்துல குழந்தைங்க மனசும் ரொம்ப காயப்பட்டிருக்கு. நம்ம பண்ற விஷயத்தோட பாதிப்பு பெரியவங்களுக்கெல்லாம் பெருசா இருக்காது. ஆனா எப்ப தான் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிய வர்றப்போ அது அவ்வளோ நியாயமானதா இருக்கும்.
இப்போ பாரதி அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உண்மையை சொல்லணும்னா மித்ரா ஆதித்யா கிட்ட அப்படி நடந்துகிட்ட ஷாக்ல நான் அந்த டைம்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அந்த விஷயத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு குழந்தைங்களை இந்த விஷயத்துக்குள்ள நான் எடுத்துட்டு வந்திருக்கவே கூடாது. ஆனா அதை நினைச்சு ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கம் வராம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். குட் மார்னிங் தமிழ். குட் மார்னிங் ஆதித்யா. குட் மார்னிங் குட் மார்னிங் அங்கிள். தவக்கல ரெண்டு பேரும் அங்கிளுங்கிறத எவ்வளோ அழுத்தமா சொல்றாங்க பத்தியா? பாரதி அந்த அளவுக்கு குழந்தைங்க ரெண்டு பேரையும் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. தவக்கல இன்னைக்கு ஒரே நாள்ல அது எல்லாத்தையும் எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாரு. நானும் கவனிச்சேன்னே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிடுங்க. தமிழ், இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் சுத்த போர் இல்ல? நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூல் டீச்சரை ஏமாத்திடுவேன். உங்களுக்கு அது ஹோம்வொர்க் பண்ணதா பிடிக்கல அங்கிள். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. ஆதித்யா, அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்னை திட்ட போறாங்க, பாத்துக்கோ. தவக்கல, நீ ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என்ன கேட்டுக்கிட்டே இருந்தல்ல? அப்படிலாம் நான் கேட்டதே இல்லையே. அந்த கருமத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நல்லா கோலா கோலான்னு சில்லுன்னு மனுஷன் திம்பானா அதெல்லாம். ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமா? இந்த ஐஸ்கிரீம் போட்டு வெள்ளை கலர்ல வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதுக்கு ரொம்ப பிடிக்குமே. நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே. அண்ணன் நீங்க வாங்கி தரீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே சாப்பிடுவேன். சரி சரி, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போவோம்ல, போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்கு நான் அங்க கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்.